வணக்கம். இந்த வீடியோவில் மகாபலிபுரத்தில் இருக்கிற 5 ரத கோயில்களை பற்றி பார்க்கலாம். இந்த 5 ரதங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபாரத்தில் வர பஞ்ச பாண்டவர்களோட ரதங்களை தான் இங்கே கல்லில் வடிவமைச்சிருப்பாங்க. பாண்டவர்கள் குருச்சேத்திர போரில் வெற்றி பெற்ற பின்னாடி அவங்களுக்கு எடுக்கப்பட்ட வெற்றி விழாவில் அவங்க எந்த வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பிரதிபலிக்கிற மாதிரி இந்த ரதங்களோட ஆர்டர் இருக்கும். அதை தான் இங்கேயும் வடிவமைச்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த 5 ரதங்களில் பார்த்தீங்கன்னா திரௌபதி ரதமும் அர்ஜுனன் ரதமும் பார்த்தீங்கன்னா ஒரே தளத்தில் இருக்கும். இந்த ரதங்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யானைகளும் சிங்கங்களும் இருக்கும். இந்த சிங்கங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தோட வடிவமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிங்கம் பெண் சிங்கம் யாரோட வாகனம்னு பார்த்தீங்கன்னா துர்கையோட வாகனம். அதனால் இந்த திரௌபதி ரதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா துர்கையோட சிலைகள் வடிவமைப்பிட்டிருக்கும். அடுத்ததாக இருக்கிற ரதம் பார்த்திங்கன்னா பீமன் ரதம். இந்த பீமன் ரதம் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்கும். இது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். முழுமையாக இது செதுக்கப்பட்டிருக்காது. இதை இது யார் காலத்தில் இது செதுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்திங்கன்னா நரசிம்ம பல்லவர் காலத்தில் தான் இந்த பீமன் ரதம் உருவாக்கப்பட்டிருக்கும். இதோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் இதை பேஸ் பண்ணி சில பகுதியில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. பீமன் ரதம் ரொம்பவே நீளமாக இருக்கும். ஆனால் முழுமையாக இதோட வடிவமைப்பு முழுமை பெற்றிருக்காது. குடவரை கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே பெரிய கல்லில் இந்த மாதிரி குடஞ்சி இது செய்கிறத குடவரை கோயில்னு சொல்லுவாங்க. அது பல்லவர் காலத்தில் ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பல்லவ சாம்ராஜ்யத்தோட முக்கியமான இதே பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த பாறைகளில் வடிவமைக்கப்படுற இந்த மாதிரியான கோயில் வடிவமைப்பு தான் பல்லவர்களோட ஒரு தனிச்சிறப்புனே சொல்லலாம். பல்வேறு காலகட்டங்களில் இந்த பல்லவ சாம்ராஜ்யம் விரிவடையும் போது பல்வேறு காலகட்டத்தில் இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா பாறையில் ரொம்பவே அப்போ அவ்வளோ நுணுக்கமாக அப்போவே மெனக்கிட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒன்று, பல்லவ சாம்ராஜ்யம் முடிவறதுக்கு முன்னாடியே இது அந்த கோயிலோடைய கட்டுமான பணி எதுவுமே முடிஞ்சிருக்காது. அதனால் பல்லவர்களுக்கு பின்னாடி வந்தவங்க இந்த கோயில் முழுமை பெறாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அந்த சாம்ராஜ்யம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அதனால் இங்கே நிறைய கற்சிற்பங்கள் அதோட வடிவமைப்பு முற்று பெறாமல் இருந்திருக்கும். அடுத்ததாக பஞ்சபாண்டவர்களோட மூத்தவர் தர்மராஜா அவரோட ரதம் தான். இந்த தர்மராஜாவோட ரதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உயரமாக இருக்கும். இங்கே இருக்கிறதுலே உயரமானது. இது பார்த்திங்கன்னா இதோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலும் இதே மாதிரியாக இருக்கும். இதை பார்த்து தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை வடிவமைச்சதாக கூட சொல்லப்படும். ஏன்னா இதோட காலகட்டம் 1500, தஞ்சை பெரிய கோயிலோட காலகட்டம் 1000 ஆண்டு. இதை உருவாக்குனவர் பார்த்திங்கன்னா ராஜசிம்மன். ஸோ ராஜசிம்ம பல்லவர் தான் இந்த தர்மராஜாவோட ரதத்தை உருவாக்குனதாக சொல்லுவாங்க. ஸோ இதோட வடிவமைப்பு தஞ்சாவூர் பெரிய கோயிலோட விமானம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். இது சின்னதாக இருக்கும், அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுபோக இங்கே நிறைய யானை சிலைகள், அப்புறம் நம்ம நந்தி சிலை இருக்கும், அப்புறம் சிங்கத்தோட சிலைகள் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவன், திருமால் இவங்களோட வாகனங்கள். அதனால் அதுவும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது போக பல்லவ அரசர்களுடைய சிலைகளும் இங்கே வடிவமைச்சிருப்பாங்க. பாண்டவர்களோட கடைசி சகோதரர்களான நகுலன், சகாதேவன் இவங்களுடைய ரதமும் இருக்கும் இங்கே. இது பார்த்திங்கன்னா துர்கை அந்த வடிவமைப்பு, அதாவது திரௌபதி ரதத்தில் இருக்கிற துர்கையோட வடிவமைப்பு. இந்த நகுலன் சகாதேவனுடைய ரதத்தை பார்த்திங்கன்னா யானை கோயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா யானை இந்திரனோட வாகனம், அதாவது ஐராவதம்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நகுலன் சகாதனோட ரதத்தை இந்திரன் கோயிலுன்னு ஒரு மாற்று இதாக சொல்லுவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அந்த காலத்துலேயே வந்து இந்த கற்களை வந்து அவ்வளோ நுணுக்கமாக வந்து செதுக்கியிருப்பாங்க. என்ன ஒன்று எல்லாம் முழுமை பெறாமல் அங்கங்கே நிறைய கற்கோயில்களும் இருக்கும். இன்னும் வந்து பல்லவர்களோட சாம்ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சிருந்துச்சுன்னா இங்கே வந்து இன்னுமே நிறைய கடற்கோயில்களை நம்ம பார்த்துருக்கலாம். நிறைய வந்து நம்ம சிவன், விஷ்ணு இவங்களுக்கான வாகனங்களும் இங்கே வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த 5 ரதத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நுணுக்கமாக அந்த யானை சிலைகள்லாம் வந்து அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இந்த தர்மராஜாவோட ரதத்தை பாருங்கள். இந்த ரதமும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த பெரிய கல் பாருங்கள், தஞ்சை பெரிய கோயில் விமானத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதை பார்த்து தான் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட வடிவமைப்பு வந்து உருவாக்கினதாகவும் சொல்லப்படுது. அது போக பாருங்கள், இந்த யானை வந்து இந்திரனோட வாகனம், அதாவது நகுலன் சகாதேவன் அந்த ரதத்துக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த இந்திரன் கோயில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா மகாபாரத கதையில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அது போக நம்ம கடவுள்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நுணுக்கமாக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பிரம்மாண்டமாகவும் இருக்கும். 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு எவ்வளோ மெனக்கட்டு இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அது போக வந்து இன்னும் நிறைய கல் சிற்பங்கள் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு சிற்பத்தோட வடிவமைப்புலேயும் வந்து நிறைய நுணுக்கமான கதைகள் இருக்குது. நம்ம பழைய புராண கதைகள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிறது விளக்குற மாதிரியான வடிவமைப்பு தான் இது எல்லாமே. ஏனோ தானோ சும்மா வந்து இதை செதுக்கி இருக்கிறாங்கன்னு இல்லை, எல்லாமே வந்து ஒரு காரணத்தோட நம்மளோட புராணத்தை வந்து அந்த நிறையா வரலாற்று நிகழ்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரியான வடிவமைப்பு தான் இந்த கற்கோயிலில் இருக்கும். கண்டிப்பாக மகாபலிபுரம் வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அதை நின்று நிதானமாக தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.